இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவியாக இருந்த அசினா சையத் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு சீட் மறுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி விஸ்வநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் கொதித்து போன அசினா கட்சி தலைமைக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். தமிழக காங்கிரஸ் தலைமை முதல் டில்லி மேலிடம் வரை அனைத்து தலைவர்களையும் கடுமையாக விமர்சித்தார். சீட்டை விற்று தின்றுவிட்டனர் என்றும் ஆவேசமாக கூறினார். இதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்தது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக மகிழா காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா தலைமை தாங்கினார். மேலிட பொறுப்பாளர் சௌமியா ரெட்டி, அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கமலாட்சி ராஜண்ணா, மாவட்ட தலைவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பு தலைவியாக ராமலட்சுமி நியமிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் அறிவித்தார். அதற்கு மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் ராமலட்சுமியை எப்படி தன்னிச்சையாக நியமிக்கலாம் என கேள்வி எழுப்பினர். இதனால் இருதரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்தை புறக்கணித்து முக்கிய நிர்வாகிகள் வெளியேறினர். இதனால் சத்தியமூர்த்தி பவனே ரணகளமானது.